ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை வழக்கம் போல் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாசலை கூட்டி தெளித்து கோலம் போட்டாச்சு. நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தான். இப்போ சாதாரணமாக நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம், இல்லை வந்துட்டு கீழ் வீட்டில் இருக்கோம்னு சொன்னாக்கா, இப்போ ரோடு பெருக்கி கோலம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, ரோட் பக்கம் இருந்துச்சுனாக்கா நம்ம பொறுமையாக எப்போ வேணால் பண்ணலாம். பட் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால ஆப்போசிட்லேயும் வீடு இருக்குது, மேலேயும் வீடு இருக்குது. எல்லாம் ஏற இறங்க இருப்பாங்க. அந்த நேரத்தில் உட்காந்து குனிஞ்சு கோலம்லாம் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காகவே மார்னிங்கே எழுந்திரிச்சு போட்டுருவோம். இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்கிறதுனால நான்வெஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலையில் மீன் வாங்கலான்னு பார்த்தாங்க. சங்கரா மீன் தான் வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு எப்பவுமே நாங்கள் மீன் கவர் கொடுத்தோம்னாக்கா அவங்க ஆஞ்சதில் வச்சுட்டு அப்புறமா கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் வாங்கிக்குவோம். இந்த மீன்காரம்மா எப்போ வந்தாலுமே டெய்லி வருவாங்க. இவங்க வந்தாங்கன்னா இந்த 3 பூனையும் கரெக்டாக வந்துடும். அவங்க மீன் ஆஞ்சு கொடுப்பாங்க. இது மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிடுது பாருங்கள். இதுங்க ரெண்டும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும். மீன் ஆஞ்சு தூக்கி போட்டாங்கன்னா கரெக்டாக வந்து சாப்பிட்ருவாங்க. டெய்லி இவங்க 3 பேருக்கும் இதுதான் வேலை. வர்றது மீனை தனியாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் சங்கரா மீன் தான் குழம்பு. அம்மா கீழே மீன் வாங்கிட்டுருக்காங்க. அவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் இங்கே வந்துட்டு குழம்பு கூட்டிட்டேன். புளி தண்ணியில் மிளகா பொடி போட்டு அண்ட் டீயும் வச்சாச்சு. ஸோ இங்கே என் பையன் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து சாயந்தரம் விளையாட போயிடுவான். எப்போவுமே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் தான் அவசரமாக எழுதுவான். இப்போ எழுதிட்டுருக்கான். எல்லார் வீட்லேயும் பசங்க இப்படியான்னு தெரியல, பட் இவன் இது தான் பண்ணுறான். அண்ட் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மீனும் வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. குழம்பு கொதிச்சு தான் எடுத்து போட வேண்டியது தான். கொஞ்சமாக தான் வாங்கணும். ஏன்னா மத்தியானத்துக்கு வந்துட்டு நாங்கள் பிரியாணி வாங்க போகிறோம். இங்கே புதுசாக ஒரு கடை திறந்துருக்கிறதுனால. அண்ட் ரைஸு, தயிர், இட்லி எல்லாேருக்கும் டப்பாவில் பேக் பண்ணியாச்சு. இது மிச்ச இட்லி எனக்கு மட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து என் பையனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கலந்துட்டு மீனை பிச்சு போட்டு அப்புறம் முட்டை அவிச்சு வைக்கணும். இப்படி வச்சாக்கா சத்தமே இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவான். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுடைய கொஞ்சம் போரான மார்னிங் ரொட்டீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.